உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் எல்னினோ தற்போது இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையை நெருங்க முன்னரே எல்னினோ பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுற்றாடல் துறை அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபெந்தி எச்சரித்துள்ளார். எல்னினோ என்பது புவி வெப்பமாதலின் காரணமாக பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமடைவதை குறிக்கும் ஒரு ஒழுங்கற்ற இயற்கை காலநிலை மாற்றமாகும். இது உலகெங்கிலும் வெப்பநிலை அதிகரிப்பு, தீவிர வறட்சி மற்றும் கடுமையான வெள்ளம் போன்ற தீவிரமான மற்றும் முரணான வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. எல்னினோ நிகழ்வு ஏற்படும் போது காற்று மற்றும் கடல் நீரோட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களால் உலகளாவிய வானிலையில் பல தாக்கங்கள் உருவாகின்றன. தற்போது எல்னினோவின் தாக்கம் உருவெடுத்துள்ளதால் பூமியின் பல பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலையும் வளிமண்டலத்தில் ஈரப்பதமும் கடுமையாக உயர்ந்து வருகின்றது. உலக பகுதிகளில் சில இடங்களில் கடுமையான வறட்சியும், வேறு சில இடங்களில் மிக குறுகிய நாட்களில் அதிக மழை வீழ்ச்சியால் வெள்ளமும் ஏற்படுகிறது. நீர் பற்றாக்குறை மற்றும் காலநிலை மாற்றம் காரணமாக விவசாயம், மீன்பிடி போன்ற துறைகள் பாதிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் எல்னினோ இலங்கையை நெருங்க முன்னரே தற்போது வெப்பநிலையில் தாக்கமும் வறட்சியும் உருவெடுக்க ஆரம்பித்துள்ளது. முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட எல்னினோ காலநிலை மாற்றமானது முன்கூட்டியே இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுற்றாடல் துறை அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபெந்தி எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எல்னினோவின் உச்சக்கட்ட தாக்கம் நவம்பர் மாதம் அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் பலத்த மழை பெய்யக்கூடும். இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கும் வகையில் அரசு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பது தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ என்பது ஒரு உலகளாவிய மோசமான காலநிலை தாக்கமாகும். அதன் தாக்கங்கள் இலங்கைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். உருவெடுக்க உள்ள எல்னினோ தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.